அதான் சார் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸோ இது எல்லாமே நீதித்துறை தான் ஹேண்டில் பண்ணணும், அதனால வந்துட்டு நீங்க ப்ராப்பரா போங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து ப்ராப்பரா போங்க, அப்படிதான் பண்றதுன்னு உங்களுக்கு கரெக்ட். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மறியல் பண்றதோ இதனாலலாம் உங்களுக்கு எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கும் இதெல்லாம் தெரியும் சார். நாங்க ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியணும், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறக்காண்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லா விஷயமே வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்க்கு போகணுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஏன் சிஎம் சார் இவ்வளவு அமைதியா இருக்காரு, எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆறுதலுமே சொல்லல அப்படிங்கறதா சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஸோ இனிமேல் இப்போ இந்த குற்றவாளிக்கு வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கும் சார். இப்போ காம்பன்சேஷன் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க நீங்க, இல்ல வந்து அடுத்த கட்டமா சிஎம் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் சரி, ஒரு எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் சார். ஒரு கடுமையான உச்சபட்ச தண்டனை அவனுக்கு கொடுத்து ஸோ எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நீதியை வந்துட்டு வழங்கி தரணும் சார். நீதி வழங்கி தரணும். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் சிஎம் எங்களுக்கு பண்ணணும் சார். ஸோ அஃபிஷியலா இதை பத்தி அவர் பேசி ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணி தரணும் சார். கிரியேட் பண்ணிட்டு எங்களுக்கு அவர் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண போறாரு, எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவர் என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு தெளிவா சொல்லணும் சார். அதே மாதிரி இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் சார். ஸோ அவங்களுக்கு என்ன உதவிகள் அவர் செய்ய போறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லணும் சார். நாளைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்காது அப்படிங்கறதுக்கு ஒரு கேரண்டி, ஒரு அஷூரன்ஸ் அவர் தரணும் சார். இதுதான் எங்க சைட்ல இருந்து நாங்க எதிர்பார்க்கறது சார். ஏன்னா குழந்தைய ரொம்ப கொடூரமா சித்திரவதைப்படுத்திருக்காங்க சார். மூஞ்சி எல்லாம் சிதைஞ்சு கிடக்குது சார், கழுத்து எல்லாம் உடஞ்சு போய் அவங்களோட முடி லாங் ஹேர் சார் அவங்களுக்கு. ஸோ அவங்க முடியாலேயே அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க சார். முதுகு தண்டெல்லாம் உடஞ்சு போய் உடம்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிதறிய நிலைமையில இருக்கு சார். இதுக்கு சிஎம் சார் தான் சார் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இல்ல சார், அதான் சார் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு சார். சிஎம் சார் எங்களுக்கு இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சார். ரெஸ்பான்ஸ் பண்ணி ஃபர்தரா எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவர் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லணும் சார். இந்த ரெண்டு விஷயம். அது போக எங்க ஃபேமிலிக்கு என்ன சப்போர்ட் பண்ணி தராரு அப்படிங்கிற விஷயம் சார். ஏன்னா ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் சரியில்லை மீன்ஸ் ஸோ இப்போ ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இவங்களை நாங்கெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இப்போ இவங்க வந்ததுமே இந்த மாதிரி நடக்குது, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா போலீஸ் எல்லாம் பண்றாங்க சார். சிஎம் சார் எந்த ஒரு இதுமே ப்ராப்பரா எங்களுக்கு இப்ப வரைக்குமே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல சார். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இதுல எடுத்தாதான் நெக்ஸ்ட் இது மாதிரி நடக்காம இருக்கும் சார். மாற்றம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா, மாற்றம் வரலன்றீங்களா சார்? மாற்றம் வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது இல்ல சார். ஏன்னா வந்துட்டு அந்த பாப்பா அந்த இடத்துல பண்ண அந்த ஸ்பாட் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். அந்த இடத்துல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 10 பேர் அந்த இடத்துல வந்துட்டு குளத்துல விழுகிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பசங்க நிறைய இறந்து போற ஒரு இடம் தான் சார். ஸோ இப்போ நம்மளுக்கு எம்எல்ஏ அங்க வந்திருக்காரு. அவர் வரும்போது என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு செக்யூர் பண்ணி இருக்கணும் சார். ஏன்னா அந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்துதான் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி இருந்துக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க பண்ணல. ஸோ இனி இந்த மாதிரி நடந்துருச்சு, இனிமேல் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே ஒரு கேரண்டி இல்ல சார். இதுதான் சார். இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடி எடுத்துட்டு போறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு சார். அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்றாங்க சார். நாங்க யாருமே குடும்பம் யாருமே அதுக்கு ஒத்துழைக்கல சார். நாங்க வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம் சார். அது வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு சிஎம் சார் இருந்து ஒரு மெசேஜ் வரணும் சார். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம் சார். எடுக்க மாட்டோம் சார், பாப்பாவை எடுக்க மாட்டோம் சார்.